பிறந்த நாள் கொண்டாட வந்த இடத்தில் அதிக மதுபோதையில் வாலிபர் மரணம். போலீஸ் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளம் கோட்டார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரம்மச்சந்திரன். இவரது மகன் அருண் பாண்டியன் பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது நண்பர் பிறந்தநாளை கொண்டாட நேற்று முன்தினம் நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரி வந்த அவர்கள் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். நேற்று முன்தினம் நண்பரின் பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்கு வந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமான மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கிய அவரை படுக்க வைத்து விட்டனர். பின்னர் நீண்ட நேரம் அவர் எழுந்திருக்காததால் அருண் பாண்டியனை அறையிலேயே விட்டுவிட்டு மற்ற 4 பேரும் பொம்மையார்பாளையம் கடற்கரைக்கு சென்று குளித்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு சுமார் 12 மணிக்கு அறைக்கு திரும்பியுள்ளனர். பின்னர் உணவு சாப்பிட அருண் பாண்டியனை எழுப்பிய போது அவர் மயங்கிய நிலையிலேயே இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண் பாண்டியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அருண் பாண்டியன் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று அவரது தந்தை பிரம்மச்சந்திரன் கோட்டக்குப்பம் போலீசில் அளித்த புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. பிறந்த நாள் கொண்டாட வந்த தனியார் நிறுவன ஊழியர் அதிக மது போதையில் இறந்த சம்பவம் அவரது நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.